மகாதேவா, பார்வதி இன்னும் அவளை வெற்றி கொள்ளவில்லை. அவளின் சக்தியை அவள் உணர்ந்தாக வேண்டும். இது என்ன விபரீத விளையாட்டு மகாதேவா? தாங்கள் திரும்பி வந்து விட்டீர்களா? நான் காத்திருந்தது வீண் போகவில்லை. யார் நீ? நான் தங்களை காப்பதற்காகவே இங்கு வந்துள்ளேன். யாரேனும் தங்களை நெருங்க நினைத்தால் கூட அவர்களை நான் அழித்து விடுவேன் தேவி. நான் காலபைரவன். என்ன நேர்ந்தது சகோதரா? என்னவாயிற்று? மகாதேவரின் கருணை, எனது விசுவாசம் வீண் போகவில்லை. தாங்கள் இங்கு வருவீர்கள் என நான் நிச்சயம் அறிவேன். மீண்டும் தாங்கள் புது சரீரத்துடன் எனக்கு தரிசனம் தருவீர்கள். மீண்டுமா? அப்படி என்றால் தங்களுடைய இந்த கவசம் தங்களை பாதுகாக்கும் தேவி. எனது உயிரை குடித்து ஒருவன் என்னை அழிக்கும் வரை தங்களை யாராலும் நெருங்க இயலாது தேவி. சிவ 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 நிசும்பா,
உனக்கு நினைவில்லையா? எந்த ஆனாலும் எங்களை அழிக்க முடியாது என்று வரம் பெற்றிருக்கிறோம். பிரம்மதேவரின் வரத்தின் காரணமாக இன்று இப்படி ஒரு அனர்த்தம் நேர்ந்து விட்டதே மகாதேவா. தீமை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் நன்மையின் வரவை எவராலும் தடுக்க இயலாது. தன் சக்தியை அது வெளிப்படுத்தியே தீரும். எங்கள் மரணத்தை நிர்ணயிக்க அந்த கடவுளாலும் இயலாது. மனிதர்களாலும் இயலாது, அந்த தேவர்களாலும் இயலாது. இருப்பினும் உங்கள் அழிவு நிகழ்ந்தே ஆகும். அதற்கான சக்தி எப்பொழுதோ புறப்பட்டு விட்டது. தாயே, அம்பிகா தேவி, இங்கிருந்து செல்லுங்கள். இல்லை என்றால் என் கோபக்கணையில் பஸ்பமாகி விடுவீர்கள். இங்கு அனைவரும் என்னிடம் வந்து வசமாக மாட்டிக்கொண்டீர்கள். நான் பார்வதியை இழுத்து செல்வதை எவராலும் தடுக்க இயலாது. பொறுமை நிசும்பா. நாம் இப்போது அவசரப்படுவது மிக முட்டாள்தனமாகும். பெண்களால் நமக்கு எவ்வித தீங்கும் வரக்கூடாது. தற்போது நாம் இங்கிருந்து விலகிச் செல்வதே உசித்தமாகும். குரோதம் கட்டுக்குள் வரவில்லை என்றால் பேரழிவு ஏற்படும். கட்டுக்குள் வைத்திருந்தால் ரட்சிப்பாய். இனி முடிவெடுக்க வேண்டியது நீதான் காளி. சாந்தி, அமைதி. கட்டுப்படுத்த வேண்டும். பார்வதி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். நாராயணா, அப்படியெனில் தாங்கள் செல்லும் நேரம் வந்துவிட்டது மகாதேவா. இல்லை, அவளை பலவீனப்படுத்த நான் விரும்பவில்லை. அவள் அழைக்காமல் நான் செல்வது உச்சிதம் அல்ல. என்ன நடக்கிறது மகாதேவா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அனைத்தும் விசித்திரமாக உள்ளது. ஏன் என் கோபத்தை அடக்குகிறீர்கள்? என் கவலையை போக்குங்கள் மகாதேவா. அழைப்பு வந்துவிட்டது நாராயணா. चकारचण्डताण्डवं तनोतु नः शिवः शिवम् जटाटवीकलज्जलप्रवाहभावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकाम् टमट्टमट्टमट्टमन्निनादवट्टमर्वयं चकारचण्डताण्डवं மகாதேவா, शिवः
மகாதேவா, जटाकटाः सम्भ्रमं भ्रमं निलिप्पनिर्झरी विलोलविच्चवल्लरी विराजमानमूर्धनि नगद्ज्वलल्ललाटपट्टपावके किशोरचन्द्रशेखरे रति प्रतीक्षणं मम धराधरेन्द्रनन्दिनी विलासबन्धुबन्धुरस्फुरद्दिगन्तसन्तति प्रमोदमानमानसे தாங்கள் வரமாட்டேன் என்று கூறினீர்களே, உன்னை நீயே கட்டுப்படுத்த பழகிக் கொண்டாய். நீதானே என்னை அழைத்தாய் கௌரி. இங்கு நடந்த அனைத்தையும் தாங்கள் அறிந்தீர்களா? ஆம். ஆனால் இதற்கான பதில், இங்கு நடந்த அனைத்தும் உன்னுடைய இந்த யாத்திரையின் தொடக்கமேயாகும் கௌரி. நான் கைலாயத்திலிருந்து வந்ததே என் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இந்த யாத்திரை என்னை பயம் கொள்ள செய்கிறது. இது பழக்கப்பட்ட இடம் போன்ற பரிச்சயம். ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு. என்ன இது மகாதேவா? இந்த இடத்திற்கு நான் வந்ததும் இது எனக்கு புதிய இடமாக தோன்றவே இல்லை. என்ன நடக்கிறது இங்கே? நான் யார் என்று கூறுங்கள் மகாதேவா. பார், நீ காண வேண்டிய உண்மை இதுவே. இந்த யுவதி யார் மகாதேவா? என்னுடைய முதல் மனைவி சதி. உண்மையை கூறுங்கள், யார் இந்த சதி? சதியே பார்வதியாவாள். பார்வதியே சதியாக இருந்தவள். காண்பது ஸ்வப்னமா? இந்த சத்தியமானது நீ கண்ட ஸ்வப்னத்தை விட மிக பெரியது. பூர்வ ஜென்மத்தில் நீயே சதியாவாய். முன் ஜென்மத்தில் சதியாக இருந்து நம் பந்தம் ஏற்கனவே பிணைக்கப்பட்டு விட்டதா மகாதேவா? ஆம் பார்வதி. என்னுடைய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் நீயாகவே இருந்தாய், இருக்கின்றாய், என்றென்றும் நீயாகவே இருப்பாய். அந்த ஜென்மத்தை நீ மறந்து விட்டாய். அந்த கர்மா உன் ஆத்மாவில் இன்னும் நிறைந்துள்ளது. அந்த ஜென்ம கர்மாவை பற்றி நீ அறிய வேண்டிய சமயம் வந்துவிட்டது. சதியை குறித்து நீ அறிய வேண்டிய சமயம் இது. எனது கேள்வி மகாகாளியை குறித்து. காளிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் சதியை பற்றி கூறுகிறீர்களே. நிகழ்காலத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், ஆனால் கடந்த காலத்தை நினைவு கூறுவது ஏன்? நிகழ்காலத்தை பற்றி அறிவதற்கு முன்பாக பூர்வ ஜென்மத்தை பற்றி அறிதல் அவசியம். அதாவது அந்தத்தின் ஆரம்பத்தை பற்றி நீ அறிய வேண்டும். அப்படியே ஆகட்டும் மகாதேவா. தாங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கூறுங்கள், யார் இந்த சதி?
சதி விசித்திரமானவள். விபரீத குணங்களும் கொண்டவளே சதி ஆவாள். இரவு பகல் பாராது சுதந்திரமாக பறந்த பட்சி அவள். அவள் ராஜகுமாரி. ஆயினும் அவள் சிநேகம் கொண்டது ஒரு சந்நியாசியை. முகத்தில் அழகு, மனதில் கடுமை, பெண்மைக்கு இலக்கணமானவள். எண்ணங்களில் குழந்தை அவள், மனதில் காருண்யம். எவர் மீது தயை கொண்டாலும் அனைத்தையும் தருபவள். அவள் குரோதம் கொண்டால் எவரிடமிருந்தும் எதையும் பறிப்பாள். எந்த யுவதியும் அவள் ஆவேசத்திற்கு நிகரல்ல. அவளின் வேகத்திற்கு எவரும் இணையல்ல. நில்லுங்கள் குமாரி, தாங்கள் அங்கு செல்லக்கூடாது என்பது தந்தையின் கட்டளை. தந்தையின் அன்பானது கட்டளையிடுவது, ஆனால் மகளின் அதிகாரமோ அதை உடைத்தெறிவது. இது ஆபத்தாயிற்று. வனத்தில் அக்னி பரவிக் கொண்டு இருக்கிறது. குமாரி சதிக்கு ஒரு விஷயத்தில் பயம் இருக்கிறது என்றால் அக்னி மீது மட்டும்தான்.